வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிணற்றுக்குள் கிடந்த 2.5 மாத குழந்தை விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். உடனடியாக கைது செய்யப்பட்ட தாய். நடந்தது என்ன? மர்மமான முறையில் புதைக்கப்பட்ட இளம் யுவதியின் சடலம் அவசரமாக மீண்டும் தோண்டி எடுத்த போது போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. நடந்தது என்ன? நாட்டில் தனித்து வாழும் முதியவர்களை குறிவைக்கும் மர்ம நபர்கள். போலீசார் விடுத்த அவசர எச்சரிக்கை. மக்களே அவதானம். வெளிநாட்டிற்கு கூட்டி செல்வதாக கூறி கடத்தப்பட்ட இலங்கையர்கள். கேட்கப்பட்ட பெருந்தொகை பணம். திணறும் அரசாங்கம். நாட்டில் பலரை பழிவாங்கிய வெசாக் தினம். போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சி தரும் அறிக்கை. முடிந்தால் இதை செய்யுங்கள். அனுரவுக்கு நாமல் விடுத்துள்ள பகிரங்க சவால். கபில சந்திரசேனவின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட பொருள். அமெரிக்க புலனாய்விடம் செல்லும் விசாரணைகள். நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. நாட்டிற்கு அமெரிக்கா வழங்கிய பெறுமதியான ஹெலிகாப்டர். வெளியான தகவல். நாட்டின் சுற்றுலா பயணிகளுக்கு நேர்ந்த கதி. பேருந்து ஒன்றின் தரையில் இருந்து பயணித்த வெளிநாட்டு பெண். வைரலாக பரவும் புகைப்படம். அடுத்தடுத்து எழுந்துள்ள விமர்சனங்கள். சிறுமிகளை அடுத்து பௌத்த துறவியாக வந்த 14 வயது சிறுவனுக்கு வயது வந்த தேரரொருவர் செய்த மோசமான செயல். திடீரென சுற்றி வளைத்த போலீசார். அம்பலமான திடுக்கிடும் தகவல். பரபரப்பாகும் யாழ் பல்கலைக்கழக பெசாக் கூடு உடைப்பு விவகாரம். தீவிரப்படுத்தப்படும் விசாரணை. திடீரென அறிக்கை ஒன்றை வெளியிட்ட பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். அரசு தரப்பிடமிருந்தும் வெளியான தகவல். சஞ்சீவ கொலை வழக்கு விசாரணையில் நீதிமன்றத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம். சிஐடி ஆவணத்தில் திடீர் மாற்றம். நடந்தது என்ன? 20 வயது இளைஞனுக்கு ஜமனாக மாறிய உளவு இயந்திரம். அதிர்ச்சியில் உறைந்து போன குடும்பத்தினர். நடந்தது என்ன? சிறையிலிருந்து மனநோயாளியாக மாறும் உயிர்த்த ஞாயிறு குற்றவாளி. உயிர் மாய்க்கும் முயற்சி. நீதிமன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட்ட தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருகோணமலை பகுதியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவருக்கு ஏற்பட்ட அனுபவம் தற்போது சமூக ஊடகங்களில் பரவலான விவாதத்தையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலையிலிருந்து புல்மோட்டை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் வெளிநாட்டு பெண் சுற்றுலா பயணி ஒருவர் இருக்கை எதுவும் வழங்கப்படாத நிலையில் பேருந்தின் தரையில் அமர்ந்து தனது கைபேசியை பார்த்தபடி பயணம் செய்துள்ளார். அதே பேருந்தில் இருக்கைகளில் உள்நாட்டு பயணிகள், குறிப்பாக ஆண்கள் பலர் அமர்ந்திருந்த போதிலும் அந்த வெளிநாட்டு பயணிக்கான இருக்கை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த காட்சி தொடர்பான தகவல்கள் மற்றும் படங்கள் சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து பலரும் இது குறித்த கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். நம் நாட்டுக்கு வரும் வெளிநாட்டு விருந்தினருக்கு ஒரு மரியாதையான மற்றும் பாதுகாப்பான பயண சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது அனைவரின் பொறுப்பு எனவும் சமூக ஆர்வலர்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் பேருந்து ஊழியர்கள் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் தரப்பில் இதுவரை எந்த ஒரு விளக்கமும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் உளவு இயந்திர விபத்தில் சிக்கி 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த துயரச் சம்பவம் வவுனியா கனகராயங்குளம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட குருசுட்டிக்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் குருசுட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் குருசுட்டிக்குளம் ஆலயத்திற்கு சொந்தமான காணியை சுத்தம் செய்வதற்காக குறித்த இளைஞர் உளவு இயந்திரத்தை இயக்கியுள்ளார். அப்போது உளவு இயந்திரத்தை இயக்க முயன்ற வேளையில் அதில் இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அந்த கோளாறை சரி செய்ய முயன்ற போது உளவு இயந்திரம் திடீரென முன்னோக்கி நகர்ந்ததாகவும் அதன் சக்கரத்தில் சிக்கி இளைஞர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் கடுமையாக காயமடைந்த அவர் உடனடியாக புளியங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் கனகராயங்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை மாவட்டத்தின் மத்திய முகாம் பகுதியில் அமைந்துள்ள விகாரை ஒன்றில் தங்கியிருந்து 14 வயதுடைய இளம் பௌத்த பிக்கு ஒருவர் பாலியல் துர்நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் 41 வயதுடைய பௌத்த தேரர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை மாலை மத்திய முகாம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட சுகந்தகம பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விகாரையில் தங்கியிருந்த 5 இளம் பிக்குகளில் 3 அண்மையில் அங்கிருந்து வெளியேறிய சம்பவம் தொடர்பில் ஊர் மக்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இதையடுத்து விகாரியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த தயாரான நிலையிலேயே இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனைத் தொடர்ந்து விகாரையில் தங்கியிருந்த 2 இளம் பிக்குகளிடம் காவல்துறையினர் வாக்குமூலம்
வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் 41 வயதுடைய பௌத்த தேரர் தீகவாபி பகுதிக்கு தப்பி சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் மற்றொரு பௌத்த பிக்குவுடன் அவர் மத்திய முகாம் காவல்துறையினரிடம் சரணடைந்ததை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் வழங்கிய 2 இளம் பிக்குகளில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் 14 வயதுடைய இளம் பிக்குவிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் மருத்துவ பரிசோதனைக்காக அம்பாறை மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அழைத்து சென்றுள்ளனர். இதேபோல கைது செய்யப்பட்ட 41 வயதுடைய சந்தேக நபரான பௌத்த தேரரை அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய முகாம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கில் குற்றப்புலனாய்வு துறையால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களில் திடீர் மாற்றம் ஏற்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பில் கொழும்பு பிரதான நீதவான் அசங் எஸ் போதரகம கடுமையான விசாரணை மேற்கொண்டுள்ளார். இதையடுத்து சம்பவம் தொடர்பில் விரிவான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்குள் பாதாள உலக தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கடவத்தையைச் சேர்ந்த சட்டத்தரணி தமரகுமாரி அபேரத்ன மகேஷ் ஒபசேகர மற்றும் லக்ஷித ஸ்ரீ துலாஜ் ஆகியோர் தொடர்பிலான வழக்கு விசாரணையின் போதே இந்த விடயம் கவனத்திற்கு வந்துள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 182 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட்ட குறித்த சட்டத்தரணி கெகல் பத்ர பத்மி உள்ளிட்ட போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு வைத்திருந்ததாக முன்னதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் போலி அடியாள அட்டைகளை பயன்படுத்தி 8 வங்கிக் கணக்குகளை பராமரித்ததுடன் 2 ஆண்டுகளில் 240 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான சந்தேகத்திற்கிடமான நிதி பரிவர்த்தனைகள் இடம்பெற்றதாகவும் குற்றப்புலனாய்வுத்துறை முன்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அத்துடன் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு சட்டத்தரணி அங்கிகள், கையொப்பமிடப்பட்ட போலி அடியாள அட்டைகள் மற்றும் ஆயுதங்களை மறைப்பதற்கான பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர்கள் மீது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் இனி நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களுக்கும் தற்போதைய நிலைப்பாட்டிற்கும் இடையிலான முரண்பாடு தொடர்பில் நீதவான் கேள்வி எழுப்பியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் குற்றச்செயல் வருமான சட்டத்தின் கீழ் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்ற வாய்மொழி விளக்கங்களின் அடிப்படையில் மட்டும் முடிவெடுக்க முடியாது என நீதவான் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையடுத்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 123வது பிரிவின் கீழ் ஆதார சுருக்க அறிக்கையை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோல குறித்த 3 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கின் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் இணைந்து உருவாக்கிய விசாக் வெளிச்சக்கூடு சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் முகாமைத்துவ பீட மற்றும் வணிக பீட மாணவர் ஒன்றியத்தினால் மாணவர்களுடன் இணைந்து ஒழுங்கமைக்கப்பட்டு விசாக் பண்டிகைக்கான அலங்கார வெளிச்சக்கூடு கடந்த 1ஆம் தேதி இனம் தெரியாத சமூக விரோதிகளால் திட்டமிட்டு சேதப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயலை பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக வன்மையாக கண்டிப்பதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை அடையாளம் கண்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. மாணவர்களிடையே குறிப்பாக இனங்களுக்கு இடையிலான நல்லுறவு மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு பொது நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருவதாகவும் இத்தகைய நிகழ்வுகள் பல ஆண்டுகளாக எந்தவித தடங்களுமின்றி நடைபெற்று வந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் மாணவர்களிடையே நிலவும் நல்லிணக்கத்தை சீர்குலைத்து தமிழ் மற்றும் சிங்கள மாணவர்களுக்கு இடையில் தேவையற்ற பிளவையும் புரிந்துணர்வின்மையையும் ஏற்படுத்தும் நோக்கிலேயே இந்த செயல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. மேலும் மக்களின் உரிமைகளுக்காகவும் ஒழுங்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் தாங்கள் ஒருபோதும் சிங்கள மக்களை எதிரிகளாக கருதியதில்லை என்றும் தங்களது நிலைப்பாடுகளையும் வரிகளையும் புரிய வைக்கவே எப்போதும் முயற்சி செய்து வருவதாகவும் மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது.
இவ்வாறான நிலையில் மாணவர் சமூகத்திற்கும் உரிமை சார்ந்த செயற்பாடுகளுக்கும் இனவாத சாயம் பூசும் நோக்கத்திலேயே இந்த சேதப்படுத்தல் இடம்பெற்றுள்ளதாகவும் இது மாணவர்களிடையே தேவையற்ற பதற்றத்தை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இன வேறுபாடுகளை தாண்டி மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சமூகத்தில் பிளவுகளை உருவாக்க முயலும் சக்திகளுக்கு எதிராக விழிப்புடன் இருக்க வேண்டும் என மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. இதேபோல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கும் புலனாய்வு பிரிவினரும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான லலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், இதுவரை காவல்துறையினரிடமிருந்து உத்தியோகபூர்வ அறிக்கை எதுவும் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். எனினும் சமூக ஊடகங்கள் மூலம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தை பிரதித்துவப்படுத்தும் தமிழ் மாணவர்களே இந்த வெசாக் வெளிச்ச கூட்டை அர்ப்பணிப்புடன் உருவாக்கியுள்ளதாக தெரிய வருவதாக அவர் குறிப்பிட்டார். தனது 2.5 மாத கைக்குழந்தையை கிணற்றில் வீசியதாக கூறப்படும் தாயொருவர் எல்பிட்டிய காவல்துறையினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் எல்பிட்டிய ககடுவ துடுவைக்கொடு பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறையினரின் தகவலின்படி சந்தேக நபரான தாய் தனது கைக்குழந்தையை கிணற்றில் வீசிய பின்னர் தனது மகள் கிணற்றில் விழுந்து விட்டதாக கூச்சலிட்டுள்ளார். இதையடுத்து உடனடியாக செயல்பட்டு அவரது கணவர் கிணற்றில் மிதந்து கொண்டிருந்த குழந்தையை வெளியே மீட்டுள்ளார். பின்னர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் குழந்தை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் குழந்தை வீசப்பட்ட கிணறு ஆழம் குறைவாக இருந்தமையும் குழந்தையை விரைவாக மீட்க உதவியதாக கூறப்படுகின்றது. தற்போது குழந்தையின் உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான தாய் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை எல்பிட்டிய காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி அங்கு செயற்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் மூலம் பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கும் ஒரு மோசடி நடவடிக்கை தொடர்பில் தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக தலா 30,000 அமெரிக்க டாலர் வரை கப்பம் கோரப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க போதரகம நேற்று குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித வர்த்தகம், கடத்தல் மற்றும் கடல்சார் குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் தகவல்களை முன்வைத்திருந்த நிலையில் அதன்படி பிரதான நீதிவான் மேற்கொண்டு உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் முறைப்பாட்டாளர் தரப்பில் முன்னிலையான குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளும் இந்த விடயம் குறித்து நீதிமன்றத்தில் விரிவான தகவல்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் தெல்தெனிய ஒடுஸ்பட்டுவ ரங்கல ஹக்மன பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளம் யுவதி ஒருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் ஆடை தொழிலாளியாக பணியாற்றி வந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரங்கல காவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரங்கல காவல் நிலைய பிரதம ஆய்வாளர் நிஷாந்த் ஜெயரத்ன தலைமையிலான காவல்துறை குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதையடுத்து நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் ஒதிஸ்பட்டுவ அக்மன பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய வீரசேகர முதியான்சலாகி ஹேங்கிபிட்ட கேதர வசன சந்தமாளி என்பவருடையது என ரங்கல காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெல்தெனிய நீதவான் கமல் சஞ்சய ஜெயதிலக சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். அத்துடன் தெல்தெனிய வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி மூலம் சடலத்திற்கு மேலதிக பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அதற்கான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரங்கல காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்க அரசாங்கத்தால் இலங்கை விமானப்படைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 10 TH-57 சி ரேஞ்சர் பல்நோக்கு ஹெலிகாப்டர்கள் கடல் வழியாக நாட்டை வந்தடைந்துள்ளன.
இலங்கை விமானப்படையின் நீண்டகால செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் வழங்கப்பட்ட இந்த ஹெலிகாப்டர்கள் விமானப்படையின் செயல்திறனை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய பங்காளியாக கருதப்படுகின்றன. நாட்டை வந்தடைந்துள்ள இந்த ஹெலிகாப்டர்கள் தற்போது ரத்மலான விமானப்படை தளத்தில் ஒருங்கிணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேவையான தொழில்நுட்ப சோதனைகள் நிறைவு செய்யப்பட்ட பின்னர் இவை வரும் நாட்களில் உத்தியோகபூர்வ சேவைகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஹெலிகாப்டர்கள் மூலம் முதன்மையாக விமானிகளுக்கான பயிற்சிகள், அனர்த்த மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு மனிதாபிமான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் தனியாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளிலும் வாழும் முதியோர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு தொடர்பில் பொதுமக்கள் அதிக அவதானம் செலுத்த வேண்டும் என காவல்துறை அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் முதியவர்களின் பிள்ளைகள் தொழில் வாய்ப்பு காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்வதோ அல்லது நாட்டின் பிற பகுதிகளில் குடியேறுவதோ காரணமாக பல முதியவர்கள் தனிமையில் வாழும் நிலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையை பயன்படுத்தி போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் உள்ளிட்ட குற்றவாளிகள் இவ்வாறான வீடுகளை இலக்கு வைத்து நகை, பணம் மற்றும் பெறுமதியான சொத்துக்களை கொள்ளையடிக்க முயற்சித்து வருவதாக காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மைக்கால விசாரணைகளின் அடிப்படையில் இத்தகைய சம்பவங்களில் சில வன்முறை தாக்குதல்கள் மற்றும் கொலை சம்பவங்களாகவும் மாறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து முதியவர்கள் வாழும் வீடுகளில் இரவு நேரங்களில் போதிய வெளிச்ச வசதிகளை ஏற்படுத்துமாறும், அறிமுகம் இல்லாத நபர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதை தவிர்க்குமாறும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் அண்டை வீட்டாருடன் தொடர்ச்சியான தொடர்புகளை பேணுவதும் அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தனியாக வாழும் முதியவர்கள் தொடர்பான தகவல்களை கிராம உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சமூக காவல் குழுக்களுக்கு அறிவிக்குமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அவசர தொடர்பு எண்கள் வீட்டில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படுவதோடு முதியவர்களுக்கு எளிதாக பயன்படுத்தக்கூடிய கைத்தொலைபேசிகளை வழங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை முதியவர்களை பராமரிப்பதற்காக நியமிக்கப்படும் வீட்டு பணியாளர்கள் அல்லது பராமரிப்பாளர்களின் பின்னணியை கவனமாக பரிசீலிக்க வேண்டும் எனவும், அவர்களை பணியில் அமர்த்துவதற்கு முன்பு காவல்துறை சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. எனவே முதியவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பொதுமக்கள் முன்கூட்டியே தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு காவல்துறை மேலும் கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த வெசாக் பண்டிகை காலத்தில் இடம்பெற்ற வீதி விபத்துக்கள் காரணமாக 24 பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனதீர தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடக பிரிவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வெசாக் பண்டிகை கொண்டாடப்பட்டு மே 29 மற்றும் மே 30 ஆகிய 2 நாட்களில் மட்டும் 19 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளதுடன் அவற்றில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்த 2 நாட்களுக்குள் 29 கடுமையான விபத்துக்கள், 96 சிறிய விபத்துக்கள் மற்றும் 19 சொத்து சேத விபத்துக்களும் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களில் 13 பாதசாரிகள், 7 மோட்டார் சைக்கிள் சாரதிகள், மோட்டார் சைக்கிளில் பின்னால் அமர்ந்து பயணித்த ஒருவர் மற்றும் ஒரு மிதிவண்டி ஓட்டுநர் ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு வாகன சாரதியும் ஒரு பயணியும் உயிரிழந்துள்ளதாகவும் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 24 ஆக உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த விபத்துகளில் 15 மோட்டார் சைக்கிள்கள், 3 முச்சக்கர வண்டிகள், 2 லோரிகள், 2 தனியார் பேருந்துகள் மற்றும் ஒரு வாடகை கார் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனதீர மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான விசாரணையில் 19 மற்றும் 20ஆம் சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்ப கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது பல அமெரிக்க டாலர்கள் லஞ்சமாக பெறப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்தது.
இந்நிலையில் சந்தேக நபராக இருந்த கபில சந்திரசேன கடந்த மாதம் கொள்ளுப்பட்டியில் உள்ள அவரது வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு கோட்டை பிரதான நீதவான் பாசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தவரின் கைபேசியை FBI ஊடாக ஐக்கிய ராஜ்ஜியத்தில் உள்ள நிறுவனம் ஒன்றிற்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அத்துடன் உயிரிழந்தவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட பச்சை நிற பட்டையை அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு அனுப்புவதற்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சாட்சிய சட்டத்தின் 126 பிரிவு மற்றும் உயர்நீதிமன்ற சட்ட இலக்கம் 31 விதிகளின் கீழ் கபில சந்திரசேனவிற்கு வழங்கப்பட்ட சட்ட ஆலோசனைகள் அல்லது அவருக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் தொடர்பான தகவல்களை வெளியிடக்கூடாது என நீதவான் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 19 மற்றும் 20 சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதுடன் அவர்கள் எதிர்வரும் 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மேலதிக விசாரணைக்காக வழக்கு எதிர்வரும் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தைரியம் இருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுங்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு சவால் விடுத்துள்ளார். அத்தோடு அரசின் பலவீனமான நிர்வாகத்தின் சுமை ஒட்டுமொத்த மக்கள் மீதும் சுமத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற தொகுதி அமைப்பாளருடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசை அசைக்க முடியுமா முடியாதா என்பதை அறிய வேண்டுமாயின் தேர்தலை நடத்த வேண்டும். தைரியம் இருந்தால் தேர்தலை நடத்துங்கள். இந்த அரசை நாம் அசைத்து காட்டுகின்றோம் என ஜனாதிபதிக்கு சவால் விடுக்கின்றேன். இனிவரும் காலங்களில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சிக்கு வர இடமளிக்க கூடாது என்ற குறுகிய மனநிலையில் இருந்து கொண்டே தற்போதைய அரசு செயற்பட்டு வருகின்றது. கடந்த கால அரசுகள் அவ்வாறு செயற்பட்டிருந்தால் மக்கள் விடுதலை முன்னணி ஒருபோதும் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. எனவே மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று அரசிடம் வலியுறுத்துகின்றோம். தோல்வியடைந்து விடுவோம் என்பதற்காக தேர்தலை நடத்தாமல் இருக்கக்கூடாது. கடந்த நல்லாட்சி அரசு 2017ஆம் ஆண்டு தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் இல்லாமல் மாகாண சபை தேர்தல் முறைமையை நெருக்கடிக்கு உள்ளாக்கியது. இதன் தாக்கமே இன்று வரை தொடர்கின்றது என தெரிவித்துள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.